மயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜஜியர் அவர்கள் கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சந்தோஷம் சார். எவ்வளவோ கோவில்களுக்கு நம்ம வாழ்க்கை முழுசும் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுல ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே இருக்கு. எங்க போனாலும் கிடைக்காத ஒரு மன திருப்தி கோவில்ல போய் அந்த 5 நிமிஷம் உட்காரும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இதனாலதான் எல்லாருமே கோயிலுக்கு போறோம் இல்லையா? எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க, எவ்வளவோ தடைகளை தாண்டி வந்திருப்பாங்க. என்னதான் போனாலும் கூட சில தடைகள் போகாமல அப்படியே இருக்கும் இல்லையா? சோ இந்த ஆடி மாசத்துல எங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் போகணும், மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த அம்மன் கோவிலுக்கு போலாம்? மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயன் உங்க நலன் பொருட்டு தானே பேசி வருகிறேன். அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க, ஒரு நம்பிக்கை உண்டு. அருமையான கேள்விங்க. நதி வழி போனால் கரை உண்டு, விதி வழி போனால் யார் உண்டு என்னெல்லாம் மனித வாழ்வு கலங்குகின்றது. எத்தனையோ ஆலயங்களை இன்றைய காலகட்டத்தில் பரிகாரம் என்ற பெயரில் எத்தனையோ ஆலயங்கள் சென்று வாருங்கள் என்கின்றார்கள். அருகில் உள்ள ஆலயத்துக்கு செல்வதை பற்றியெல்லாம் இல்லை. ஆனா எல்லா ஆலயம் சென்று வருவதனால நம்முடைய பிரச்சனை தீருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய நிலை. அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல தசாபுக்தி இறையர்களும் குருவர்களும் இருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வமும் நமக்கு பலம். கண்டிப்பா. உதாரணமா பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனையோ ஆலயங்கள் தமிழ்நாட்டுல இல்லாத ஆலயங்கள் தேவரும், அதாவது பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆலயங்கள், பாடல் பெற்ற ஆலயங்கள்லாம் நிறைய இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்துல ஒரு பூட்டு இருக்கு. தங்க சாவியே இருந்தாலும் அந்த பூட்டு திறக்காது. அந்த பூட்டுக்குரிய சாவி இருந்தாலும் மட்டும்தான் அந்த கதவு திறக்கும். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா மனிதர்களுமே சென்று நிற்கக்கூடிய, யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை, சேம் காட் டிஃப்ரெண்ட் தாட்ஸ்ங்கிற மாதிரி எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஏதோ ஒரு பிரச்சனை தெரிந்து வருகின்றது, தெரியாமல் வருது, அறிந்து வருது, அறியாமலும் வருகின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். சில பிரச்சனைகளை பார்த்து சந்திக்கும் போது அடி வயிற்றுல ஒரு பயம் கலந்த உணர்வு. சில பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் நம்மை வாட்டி விடைக்கின்றது. அடிக்க கொண்டே போகலாம் பிரச்சனை. அது ஆணும் பெண்ணும் அத்தனை பேருக்குமே இது பொதுவானதுதான். நிறைய ஆலயங்கள்ல பரிகாரம் பண்றோம். ஆனாலும் ஒரு அனுபவம் தான். சோழி பிரசன்னம் பார்க்கின்ற என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ ஆலயங்களை நானும் கை காட்டி இருக்கின்றேன். ஆனாலும் கூட ஒரு அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தை பத்தி பேசும்போது கண்ணீர் வருகின்றது, மேனி நடுங்குகின்றது, மெய்சில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் தான். தூரம் தொலைவில் இருந்தாலும் கூட இந்த ஆலயத்தில் சென்று நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்பதை போல ஒரு அற்புதமான ஆலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருட காலமாக தொடர் பயணமாக இந்த ஆன்மீக பயணத்தை நான் நடத்தி வருகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயம்தான். தாய் இல்லாதவருக்கு தாயாக, தந்தை இல்லாதவருக்கு தந்தையாக, குரு இல்லாதவர்களுக்கு குருவாக, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அரசியல்ல ஆன்மீகத்தை நாம் இழப்பது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ எதை இழந்தாலும் திரும்ப தரக்கூடிய ஒரு கற்பக விருட்சம், ஒரு அட்சய பாத்திரம் என்றுதான் சொல்லுவேன். இவளை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் முடியாது, இனி இவ்வளவுதான் என்று மருத்துவத்தாலும் சரி வாழ்க்கையிலும் சரி கைவிடப்பட்டவர்களை கை தூக்கி விடக்கூடிய ஒரு தெய்வம். நீங்க எந்த ஜோதிடத்தை போய் எத்தனை ஜாதகம் பார்த்தாலும், எத்தனை ஹோமங்கள் யாகங்கள் பூஜைகள் சென்று அழுத்து விட்டாலும் கூட இந்த ஒரே ஒரு ஆலயம், இந்த ஆலயம் சென்று நின்றாலே போதும். அப்படிப்பட்ட பலனை தரக்கூடிய ஆலயம் தான் இது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாப பாவங்கள், என்றோ செய்த தவறு, யாரோ செய்த தவறு இன்று சாபமாக பாவமாக நம்முடைய வாழ்க்கையில கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திக்கின்றோம். நல்ல திருமணம், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு உணர்வு ஏற்படுதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. கர்மாவை வேரோடு அறுத்தெறிகின்ற ஒரு சக்தி, உக்ர சக்தி என்று சொல்லுவேன். அற்புதமான ஒரு ஆலயம்தான் மாங்கோட்டு காவு. காவு என்றால் அம்மன் ஆலயங்கள் முழுவதையுமே காவு என்பார்கள். ஆண் தெய்வத்தினுடைய ஆலயங்களை எல்லாமே அம்பலம் என்பார்கள். அதுதான் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. மாங்கோட்டு அம்மா என்பார்கள், மாங்கோட்டு காவு என்பார்கள். இந்த ஆலயம் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைங்க நான் பார்க்கின்றேன். இந்த ஆலயத்துல அலை அலையாக, குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களிலுமே கண்ணீரோடு வருவதை பார்த்திருக்கின்றேன். 30 வருட பயணத்துல என்னுடைய பிரச்சனை தீர்க்க முடியவில்லை, இவ்வளவுதானா
என்றும் கதறியவர்களுக்கெல்லாம் பிரச்சனை தீர்வதை நானே நேரில் பார்த்திருக்கின்றேன். 1000 பரிகாரங்கள், அதாவது ஒரு கொடை கீழ் அத்தனை பிரச்சனையும் தீர்க்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் தான் என் தாய். இந்த ஆலயத்துடைய சிறப்பே அந்த திங்கள், செவ்வாய், வெள்ளி, புதன், அதாவது வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு, இந்த 3 நாட்கள் மட்டுமே பரிகாரங்கள் செய்யப்படும். மற்ற நாட்கள் ஆலயம் இருந்தாலும் அந்த அலை, கடல் அலை எப்படி ஒரு பௌர்ணமி அன்னைக்கு கடலின் அலை எழும்புவது போல இந்த 3 தினங்கள்ல அந்த அன்னையினுடைய ஆலயத்துல சிறப்பான ஒரு வழிபாடுங்க. அந்த ஆலயம் அன்னையினுடைய வடிவம். அவருக்கு அருகே பாத்தீங்கன்னா சாத்தன் சுவாமி. சாத்தன் என்றால் நம்ம எல்லாம் தப்பா நினைக்கிறோம். சாத்தன் வேற, சாத்தான் வேற. சாத்தன் என்பதெல்லாம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காரைக்குடி, தேவக்கோட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா சாத்தன்னு சொல்லுவாங்க, சாத்தப்பன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு சாத்தாயின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆதி காலத்துல கூலவாணிகன், சீத்தலை சாத்தனார்கள் எல்லாம் பெயர்களை இருக்கின்ற நம்முடைய தெய்வம், நாம் வழிபட்ட தெய்வம் கண்ணகியின் அம்சம் பகவதியாகிய மாங்கோட்டு அம்மன். ஒரு முறை சென்று பாருங்கள், ஒரே ஒரு முறை. இந்த ஆலயம் இந்த ஆடி மாதத்துல ஒரு நாள், தூரம் அதிகமாக இருக்கின்றது, வெளி மாநிலத்தில் இருக்கின்றது. ஒரு முதல்வர் கூட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கர்நாடக தேசம் சென்று அன்னையை வழிபட்டார். அப்படி ஏதாவது நான் எந்த கதவை தட்டினா திறக்குமோ அந்த கதவை தட்டும். அதை விட்டு நாம் அலைவதனால, ஆமா, நம்ம தேவையில்லாம அலைவதனால நம்முடைய பிரச்சனைகள் தீராது. ஆனா 1000 பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த ஆலயம் சென்று நின்றாலே போதும். இந்த ஆலயத்துல சென்று இந்த ஆடி மாதம் மட்டும் கிடையாது, எல்லா மாதங்களிலுமே இந்த அன்னை தன்னுடைய அருள்முகத்தை காட்டுவாங்க. இந்த மாங்கோட்டு காவு என்பது கேரளா. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காட்டுக்கும் திருச்சூருக்கும் இடையில ஆலத்தூர்னு ஒரு இடம். அங்கிருந்து யாரை மாங்கோட்டு காவுன்னு கேட்டாலும் கை காட்டுவார்கள். கலங்கி நிற்பவர்களுடைய கலங்கரை விளக்கம் தான் இந்த மாங்கோட்டு அம்மனுடைய ஆலயம். குறிப்பா அந்த ஆடி மாசத்துல அன்னையினுடைய அருள் அற்புதம். எத்தனை பேருங்க, எத்தனையோ பேர். இனி என்னுடைய அனுபவத்துல இந்த ஆலயத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். மாயன்மையில நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். ஒரு முறை இந்த ஆலயம் சென்று இந்த ஆடி மாதத்தில் இந்த அன்னையை வழிபடுவது, குறிப்பா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த தினங்கள்ல சென்று வழிபடும் சிறப்பு. எங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையா, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடா, ஐக்கிய மத்தியம் என்று சொல்வார்கள். எதிரி உங்களை மிரட்டுகின்றாரா, அந்த நிலையில பார்க்கும்போது நிறைய பரிகாரங்கள் அந்த ஆலயம் சென்று அங்க அருள் நிறைய ஜோதிடர்கள் இருக்கின்றார்கள். அவங்களே ஒரு வழிகாட்டுவார்கள். அந்த வகை ஒரு முடிந்தா என்னை தொடர்பு கொண்டு என்னை நேரில் சந்திங்க. எல்லாத்தையும் இந்த யூடியூப்லயே நல்லா சொல்ல முடியாது. எத்தனையோ பிரச்சனைகள், சொல்லக்கூடிய பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள், யாரிடம் சொல்வது என்று திகைக்கின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதற்கான தீர்வுகளை நான் சொல்கின்றேன். அங்கு சென்று பரிகாரம் செய்து பாருங்கள். அற்புதமான ஒரு முன்னேற்றம், இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு இடம் மாங்கோட்டுக்காவு. இந்த ஆடி மாதத்துல ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். எத்தனை வழக்குகள், எத்தனை பிரச்சனை என்று சொல்வதை விட தொடரும் பிரச்சனைகள், தொடரும் நோய்கள், வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய ஒரு நிலை, அப்பா பிள்ளைக்குள்ள உள்ள பிரச்சனை, 1000 பிரச்சனைகளை அடிக்க கொண்டு போலாம். அத்தனைக்கும் ஒரே தீர்வு மாங்கோட்டம்மன். கண்டிப்பா இவ்வளவு விவரிச்சு சொல்லும் போதே தெரியுது அந்த அம்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்லிட்டு. முதல் முறையா அம்மனை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் எந்த விஷயத்த மட்டும் பண்ண வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க? அதாவது இன்று நமக்கு எதிரி என்று நினைப்பவன் சத்ருன்னு சொல்றாங்க. சத்ருக்கள் இன்று பகைவனாக இருப்பான். விதியின் காரணமாக தான் நண்பனும் பகைவனாக மாறுவதுதான் நமக்கு எல்லாம் தெரியுது. மகாபாரத யுத்தம், அதாவது 100 சகோதரர்களையும் இழந்தார், குருவை இழந்தார், உறவை இழந்தார். எல்லாம் இழந்தும் அந்த பாண்டவர்கள் பெற்றது என்ன? ஒரு விரக்தி தானே. எல்லாம் உறவை அத்தனையும் இழந்த பின் அவர் மகுடம் சூடி என்ன? வனவாசம் தானே. ஆக என்னுடைய அனுபவத்துல இந்த ஆலயத்துல எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய எதிரிகள் இல்லாமல் செய்வதற்கும் நெருங்காமல் இருப்பதற்கும் அந்த மிரட்டல் உருட்டல் இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சாத்தன் சுவாமின்னு சொல்லுவாங்க, மூக்கன் சாத்தன் என்று சொல்வார்கள். அவருக்குத்தான் பரிகாரங்கள் அத்தனையுமே செய்யப்படும். அதே மாதிரி ஜோதிடரை பார்த்து அவர்கள் நெருங்கி நம்முடைய பிரச்சனைகளை சொல்வதன் மூலம் அவர்கள் எழுதி தருகின்ற அந்த கடிதத்தை இந்த சாத்தன் சுவாமி அங்கு இருப்பவர்கள் கொடுத்தால் நமக்கு உரிய பரிகாரத்தை செய்வார்கள். என்னுடைய அனுபவம் சொல்றேங்க. பிரச்சனைகள் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? விதிதான், என்றோ செய்தது, யாரோ செய்ததுதானே. அந்த ஆலயம் சென்றுங்கள், மனம் உருக 2 சொட்டு கண்ணீர், அந்த 2 கண்களில் வரணும் 2 சொட்டு கண்ணீரை அன்னையிடம் சமரித்து விட்டு பக்கத்திலேயே இருப்பார் மூக்கன் சாத்தான்.
சாத்தன் சாமியை என்னால மறக்கவே முடியாதுங்க. எத்தனையோ பேர்களை நான் வழிகாட்டுகின்றேன், அழைத்து சென்றிருக்கின்றேன். அவர்கள் அத்தனை பேருமே அவங்களுக்கு கோரிக்கை நியாயம். இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய ஜோதிடம் பார்க்க வர்றவங்கலாம் பாதி பேர் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. குற்றமும் குறையும் அடுத்தவங்க மீது இருப்பதாகத்தான் சொல்றாங்க, தன் மீது எந்த தவறும் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிறாங்க. நான் சொல்வது அதுதான். எத்தனையோ பேர் உன்னை பார்க்க வராங்க, இறைவா அவள் பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்குமானா அவர்கள் அவசரத்துல ஏதோ ஒரு பரிகாரம் செஞ்சிருவாங்க. அவர்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்குமானால் அதை நிறைவேற்று. தெய்வம் தெரியும். தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும். அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற இந்த மனித மனத்தை அவர் நன்றாக படிக்கக்கூடியவர்தான் சாத்தன் சுவாமி. அந்த இன்னொன்னுங்க, பயம். ஒரு மனிதனுக்கு பயம் எப்படிலாம் வரும் தெரியுங்களா? அனுபவம் தான் காரணம். அந்த பயத்தை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த ஆலயம் சென்று நிற்கும் பொழுது அவர் ஒரு பைரவராகத்தான் என் முன் தோன்றும். அதனாலதான் ஓம் பிரம்மகால பைரவாய சிவகால பைரவாய பிரஜண்ட ரூபா முண்டமாலா விபூஷிதாய சர்வதோஷ சம்ஹராய சர்வசத்ரு சம்ஹரணாய மகா சக்கர பைரவாய உக்ர ரூபாய சிவாய. மனமுருகங்க. அனுபவம் என்னன்னா, கொடுப்பதனால எதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்தால்தான் அந்த தெய்வம் நமக்கு திருமணம் இல்லைங்க. அந்த ஆலயம் சென்று அன்னையையும் ஐயனையும் மனமுருக நாம் பிரார்த்தனை செய்தாலே பாதி பிரச்சனைக்கு ஒரு துணை இல்லை. நம்ம பக்கம் நியாயம் இருந்து கேட்பதற்கு யாரும் இல்லை. நம்ம மிரட்டுகிறார்கள். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில கலங்கித்தான் போகின்றோம். எல்லாம் இழந்துட்டோம். இழந்தா தனி மரமா நிக்கிறோம்னா அந்த இடத்துல நீங்க சென்று நிற்க வேண்டிய இடம் மாங்கோட்டு காவு. மாங்கோட்டு காவியில் இருக்கக்கூடிய அத்திப்பட்டாவில் இருக்கக்கூடிய என் அன்னை பராசக்தி மாங்கோட்டம்மனையும் மூக்கர் சாத்தானையும் வழிபடுவது சென்று பார்க்கணுங்க. ஒரு ஆலயம் சொன்ன உடனே நம்ம பார்க்கிறோம். சுடை ஏத்துறது அதெல்லாம் பரிகாரங்கள் அல்ல. மனசு அங்க லயப்படுத்துங்க. ஒரு நாள் காலையில சென்றிடுங்க. காலையில போயிட்டு இரவு வரை கண்மூடி நின்று பாருங்கள். வாழ்க்கை திருப்பப்படும், வாழ்க்கை மாற்றப்படும், இழந்தது திரும்ப பெறப்படும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்லும் போதே அந்த அம்மன் அப்புறம் அந்த சாத்தன் சுவாமிகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை பார்க்கக்கூடிய மாயன்மயம் நேர்கள் அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னா இந்த கோவில்ல போய் பார்ப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் கிடையாது, இந்த ஆலயத்தின் சிறப்பை சொல்வதை விட சற்று கவனமா இருக்கணும். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்றெல்லாம் பகை வேண்டாங்க. பகை வேண்டாம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய 1000 பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் அந்த ஆலயத்துல தொடர்ந்து செய்யப்பட்டாலும் கூட பகை வேண்டாம். யாரையும் அடித்து ஒழிப்பதனால நம்ம எந்த பிரச்சனை தீர்ப்பதில்லை. மன்னித்து விட்டு விடுங்க. காலம் அவர்களை தண்டிக்கும். இது என்ன இருக்கு, மன்னிக்கிறதை விட என்ன இருக்கு? நீங்கள் மன்னித்து விடுங்கள். அதே நேரத்துல காலம் அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்து விடும். நம்ம காலம் கடந்தாலும் அவர்களுக்குரிய நீதி அவர்களுக்கு கொடுக்கும். ஒரு அனுபவத்தை சொல்றாங்க. எல்லாம் இழந்து நின்றவர்கள் கூட என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளை எல்லாம் என்னுடைய சொடி பிரசன்னம் பார்ப்பார்கள். அவர்களுக்கு அங்கு சென்று நின்று பாருங்கள். எத்தனையோ பேருங்க அந்த ஆலயம் செல்லும் பொழுதுதான் நான் உங்களை யூடியூப்ல பார்க்கிறேன். சாமி, உங்க குரலை கேட்கின்றேன். நீங்க சொல்லிதான் இந்த ஆலயம் வந்தேன். இன்று நன்றாக இருக்கிறேன், நலமாக இருக்கின்றேன், இழந்ததை திரும்ப விட்டேன் என்று அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் கண்களில் கண்ணீர் வருகின்றது. என் அன்னை மாங்கோட்டம்மையா திருவடியை பார்க்கின்றேன். அழகுங்க. மாங்கோட்டம்மாவுடைய அழகை சொல்லிக்கிட்டே போலாங்க. அழகு. ஆனாலும் உற்று நோக்கினார் கரால வதனம் என்று சொல்லக்கூடிய 2 பற்கள். அவள் பத்ரகாலினுடைய அம்சங்க. தாய் தானே, தாயின் வடிவம் தானே. ஏங்க, ஒரு தெய்வத்தை பார்க்கிறோம். அதாவது ஆசையிலும் பிறந்தவர்கள் தானே நம்ம மனம். ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது தாயை தவிர, சகோதரியை தவிர மனம் சஞ்சலப்படுகின்றது. ஆனாலும் பெண்ணின் வடிவம் மட்டும். அதனாலதான் காளியின் கும்பிடுறோம். காளியை பார்க்கும் பொழுது காமம் வராது, பயம் வரும். பயத்தின் காரணமாக பக்தி வரும். என் அன்னை மாங்கோட்டம்மாட்ட போய் அந்த இடத்துல நின்று பார்த்தாலே போதும். 1000 கரங்களை கொண்டு 2000 கண்களை கொண்டு நம்மை அணைக்கின்ற ஒரு அற்புதமான சக்திங்க. தாய்மை தாங்க. தாய்மையினுடைய வடிவம் தான். ஏங்க, உறவு கூட ஒரு காலகட்டத்தில் நம்ம இழந்து விடுகின்றோம். அந்திம காலத்துல அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி என் அன்னை மாங்கோட்டம்மன். 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாத ஒரு சக்தி என் அன்னை மாங்கோட்டம்மன். நீங்க அங்க சென்று பார்க்கணும், அனுபவித்து பார்க்கணும். நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி. இந்த ஆடி மாதத்துல மட்டுமல்ல, கலங்கியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம் மாங்கோட்டுக்காக. அற்புதமான ஆலயம். ஒரு முறை சென்று வணங்கி பாருங்கள்.